நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. தற்பொழுதைய முக்கிய செய்தி, 8 மணி நேரத்திற்கு முன்னாடி நீங்க பயணத்தை ரத்து செஞ்சீங்க அப்படின்னா பணம் திருப்பி தரப்பட மாட்டாதுன்னு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோட எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். ரயில்வேயினுடைய இந்த அறிவிப்பு தொடர்பான விரிவான தகவல் என்ன? ரயில் டிக்கெட் முன்பதிவு, சரக்கு ஏற்றுமதி குறித்து பல்வேறு மாறுதல்கள் செய்யப்பட்டு ரயில்வே தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பயணத்திற்கு 30 நிமிடங்களுக்கு முன்னதாகவே பயணம் செய்யக்கூடிய பகுதியில் பயணம் ஏறுமிடம் என்பது இடமாற்றம் செய்யக்கூடிய வசதி என்பது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ரயில் டிக்கெட் ரத்து செய்யக்கூடிய நடைமுறையிலும் மாற்றம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ரயில் டிக்கெட்டுகளை ரயில் புறப்படுவதற்கு முந்தைய 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் கட்டணம் திருப்பி தரப்பட மாட்டாது என்ற அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் 8 மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது 24 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் 50% தொகை மட்டுமே திருப்பி தரப்படும் எனவும், 72 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்திற்குள் ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் ரத்து கட்டணம் தவிர பயண கட்டணத்திலும் 25% பிடித்தம் செய்யப்படும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முன்பாக ரத்து செய்தால் மட்டுமே தற்போதைய நடைமுறைப்படி முழு கட்டணமும் திருப்பி தரப்படும் என்ற ஒரு நடைமுறை என்பது பின்பற்றப்பட இருக்கிறது. ரயில் டிக்கெட் ரத்து கட்டணம் தொடர்பான நடைமுறைகள் இருக்கக்கூடிய அந்த புதிய மாற்றங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலாக இருப்பதாக ரயில்வே தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ரயில் முன்பதிவு ஒருவேளை நீங்க 8 மணி நேரத்திற்கு முன்னாடி ரத்து செய்தீங்கள் அப்படின்னா அதற்கு புதிய விதி என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.